ஹலோ பசங்களா, இன்னைக்கு நாம ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ ஹேரின்ஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், CH3F, CH3Cl, CH3Br, C2H5Cl, இத்தைல் குளோரைட், மித்தைல் புரோமின், குளோரின், ஃப்ளோரைட், இது மாதிரி எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ஸில் கேஸஸாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமேட்டு வர எல்லா டைப் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் காம்பவுண்ட்ஸும் C18, அதாவது 18 கார்பன்ஸ் இருக்கிற வரைக்கும் கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீதி எல்லாமே கலர்லெஸ் சாலிட்ஸாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஜென்ரல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹேலோ ஆல்கேன்ஸில் புரோமினும் அயோடினும் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன ஆகும்னா வென் தேர் எக்ஸ்போஸ் டு லைட், அதாவது வெளிச்சத்து படும் போது அவங்க வந்து டெவலப் கலர், ஏதோ ஒரு கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வரும். ஓகேவா? அப்புறமேட்டு என்னதான் ஹேலோ ஆல்கேன்ஸ் வந்து போலார் நேச்சராக இருந்தாலும், போலார் நேச்சர்னால் என்ன? இப்போ ஹேலோ ஆல்கேன்ஸில் ஆல்கைல் குரூப் ப்ளஸ் சார்ஜும் ஹாலோஜன் குரூப் மைனஸ் சார்ஜும் இருக்கும்ல. ஸோ அதுதான் போலார் நேச்சர்னு சொல்லுவோம். அப்படி போலார் நேச்சராக இருந்தால் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? லைக் சால்வெண்ட்ஸ் டிசால்வ் இன் லைக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? லைக் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் இன் லைக் சால்வெண்ட்ஸ். அப்படி இருக்கும் போது ஹேலோ ஆல்கேன்ஸ் வந்து போலார் நேச்சராக இருந்தாலும் அது வந்து இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர் ஒரு போலார் சால்வெண்ட். ஆனால் ஹேலோ ஆல்கேன்ஸால் போலார் சால்வெண்ட் மாதிரி இருக்கிற வாட்டர் அந்த மாதிரி மீதி இருக்கிறதுல சொல்யூபிள் ஆக முடியாது. சொல்யூபிள் ஆக முடியாதுன்னா என்ன? டிசால்வ் ஆக முடியாதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் ஈத்தர், பென்ஜின். ஸோ ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னால் ஈத்தர், பென்ஜின் சொல்யூஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஹேலோ ஆல்கேன்ஸ் வந்து சொல்யூபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தென் ஆல்கேன்ஸ். ஸோ ஜென்ரலாக ஆல்கேன்ஸ்க்கு ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்குன்னா அதை விட ஹேலோ ஆல்கேன்ஸ் வரும்போது கரஸ்பாண்டிங்காக இப்போ மீத்தேன் எடுத்துக்கிட்டோம், அப்புறமேட்டு மித்தைல் குளோரைட், ஃப்ளோரைட், புரோமைட், அயோடைட் எடுத்துக்கிட்டோன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் மீத்தேனை விட அதிகமாக இருக்கும். அதுதான் இதில் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாய்லிங் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது RBr இஸ் கிரேட்டர் தென் RCl இஸ் கிரேட்டர் தென் RF. அதாவது பாய்லிங் பாயிண்ட் வந்து மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் பர்டிகுலர் ஹேலோ ஆல்கேன்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் அயோடைட் தான் இருக்கும், ஏன்னா அயோடைடோட மாலிகுலர் வெயிட் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு புரோமின், நெக்ஸ்ட்டு குளோரின், நெக்ஸ்ட்டு ஃப்ளோரின். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் சேம் ஒரே மாதிரி இருக்கும்போது, அதாவது ஆர்னா என்ன? ஆல்கைல் குரூப். ஒரே மாதிரி ஆல்கைல் குரூப் இருக்கும்போது அந்த மாலிகுலர் வெயிட் கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் வித் பிரான்ச்சிங். இப்போ பிரான்ச்சிங்னா என்ன? இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் இருக்குது. ஸோ இது பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ இதில் பிரான்ச்சிங் எப்படி? இதுலேயும் 4 கார்பன்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் டோட்டலாக 4 கார்பன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த கார்பன் வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக இல்லாமல் இங்கே ஒரு பிரான்ச்சிங் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் போது பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகுது. ஸோ இங்கேயும் 4 கார்பன், இங்கேயும் 4 கார்பன். ஆனால் இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறனால இந்த பியூட்டைல் குளோரைட் பாருங்க, 1 2 3 4 பியூட்டைல். ஸோ பியூட்டைல் குளோரைடோட இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து 351 கெல்வின். ஆனால் அதே நம்ம இப்படி இந்த ஒரு பிரான்ச்சிங் இருக்கும் போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 342 கெல்வின். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டைபோல் மூவ்மெண்ட் டியூ டு போலார் நேச்சர் ஆஃப் CX பாண்ட். இப்போ கார்பனும் ஹாலோஜனும் இருக்கனால அதுக்கு ஒரு போலார் நேச்சர் இருக்கா? அப்போ டைபோல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டைபோல் மூவ்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட டைபோல் மூவ்மெண்ட் வந்து மாறும். ஸோ டைபோல் மூவ்மெண்ட் மாறும் போது போலார் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டைபோல் மூவ்மெண்ட் வரும். ஸோ அப்படி வழி ஆர்டர் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி வரும்னா RCl, RF, RBr, RI. ஸோ ஒரே மாதிரி R இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஆல்கைல் குளோரைட், நெக்ஸ்ட்டு ஆல்கைல் ஃப்ளோரைட், நெக்ஸ்ட்டு ஆல்கைல் புரோமைட், நெக்ஸ்ட்டு ஆல்கைல் அயோடைட். ஸோ இப்படி தான் சொல்லி நம்மளுக்கு ஆர்டர் வரும். இதில் ஏன் வந்து குளோரைட் தான் முன்னாடி இருக்குது, ஃப்ளோரைடு ஏன் முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம ஆர்டர் வச்சு பார்க்கும்போது குளோரைட் முன்னாடி இருக்கும்ல. ஏன்னா அது வந்து ஒரு ரீசனபிள் சைஸ்லேயும் இருக்கும், அதே சமயத்தில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சைஸும் இதில் வந்து டிபெண்ட் ஆகிறனால RCl வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது RFோட. அதனால் அதோட டைபோல் மூமெண்ட்டும் அதிகம், போலார் நேச்சர் காரணத்தால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாண்ட் ஸ்ட்ரென்த் எடுத்து பார்த்தா RF இஸ் கிரேட்டர் தென் RCl இஸ் கிரேட்டர் தென் RBr இஸ் கிரேட்டர் தென் RI. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தா முன்ன தெரிஞ்ச மாதிரி தான், ஃப்ளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக. ஸோ அப்போ அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஏன்னா
அது டைட்டாக பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதனால் இந்த ஆர்டர் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போதோ எதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அது ஈஸியாக பிரேக் ஆகாது. அப்போ அதோட ஸ்டெபிலிட்டியும் இதே ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இதில் சொல்லப்போனால் ஆர்டர் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் ரியாக்டிவிட்டி வச்சு பார்க்கணும். இது வந்து பல ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்திருக்க ஆர்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது சில ரியாக்ஷன்ஸில் இல்லை மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் குளோரின் என்ன தான் பாண்ட் ஸ்ட்ரென்த் இங்கே அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்குதா இல்லையாங்கிறது வந்து ரியாக்ஷன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இப்போ ரியாக்ஷன் வந்து ஆர்சிஎல் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகும்போது அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆர்சிஎலுக்கு அதிகமாக நடக்கிறனால நம்ம வந்து ஸ்டெபிலிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூபிலிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சொல்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்கைல் ரியாக்ஷன் என்ன ஆகும், அந்த ஆல்கைல் குரூப் இப்போ குளோரின் இருக்குன்னா அப்போ அது கூட அட்டாச் இருக்க ஆல்கைல் மித்தைல் இத்தைல் பியூட்டைல் ப்ரொபைல் இந்த மாதிரி கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆனால் தான் மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்கைல் குரூப்ஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக் டு வாட்டர். அதாவது ஆல்கைல் குரூப் வந்து என்னென்னா ஹைட்ரோஃபோபிக் டு வாட்டர். ஹைட்ரோஃபோபிக்னா தண்ணியில் இருக்கிறது அது பிடிக்காது அந்த மாதிரி. இப்போ ஃபோபிக்னா ஃபியர், ஹைட்ரோனா வாட்டர். ஸோ ஃபியர் டு வாட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா சொல்யூபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஸோ சொல்யூபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மாலிகுலர் வெயிட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆக சொல்யூபிலிட்டி நேச்சரும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி வச்சு பார்த்தா RI is greater than RBr is greater than RCl is greater than RF. ஸோ இது காரணம் என்னென்னா அயோடின் வந்து டென்சிட்டி ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். ஸோ இதில் வால்யூம் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, பட் அதே சமயத்தில் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு அயோடினோட மாஸ் ரொம்ப அதிகம், புரோமின்ஸ் குளோரின் அதை கம்பேர் பண்ணுவோம் அயோடின் மாஸ் ரொம்ப அதிகம், அதனால் டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. நெக்ஸ்ட்டு அசிடிட்டி. ஸோ அசிடிட்டியில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆர்டர் வருது. ஸோ இந்த ஆர்டர் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னா, ஸோ லார்ஜர் த ஆட்டம் வீக்கர் த பாண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ HI நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ஒரே ஒரு ஷெல்லு ஒரு எலக்ட்ரான் இருக்குமா, இது அயோடின் எடுத்துக்கிட்டால் நிறைய ஷெல்ஸ் இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த பாண்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், இது அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. அப்போ இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகிடும். இந்த ஹச்சுக்கும் ஐக்கும் இருக்கிற பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு H+ அப்புறம் HI- கொடுக்கும், அதாவது அயோடைடு அயன் கொடுக்கும். ஸோ அப்படியே பார்க்கும்போது இதோட அசிடிட்டி அதிகமாக இருக்கும். வாட் இஸ் அசிடிட்டி? அசிடிட்டின்னு என்ன, அந்த எபிலிட்டி டு கிவ் த ஹைட்ரஜன் அயன். ஸோ ஹைட்ரஜன் அயன் இதில் ஈஸியாக கொடுக்கும், ஏன்னா HI வந்து ஈஸியாக பாண்ட் பிரேக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஹேலோ ஆல்கேன்ஸில் வந்து நம்மளுக்கு மெயினாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் இருக்குது, எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனும் எலிமினேஷன் ரியாக்ஷனும் ரொம்ப நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். மீதி இருக்கிறதும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் வந்து நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நியூக்ளியோனா என்ன, நியூக்ளியோனா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், எலக்ட்ரானா நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி நியூக்ளியோனா பாசிட்டிவ். நியூக்ளியஸ் புரோட்டான் நியூக்ளியஸ் ரெண்டு சேர்ந்து இருக்குல்ல, அது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபிலிக்னா வந்து லைக் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாசிட்டிவ் பிடிச்சிருக்குன்னா என்ன, அதுக்கிட்ட நெகட்டிவ் நிறையா இருக்கனால பாசிட்டிவ் கிட்ட போனால் நியூட்ரல் ஆகிடும்ல. ஸோ அப்போ வந்து அதுதான் இந்த நேம் நியூக்ளியோஃபிலிக்னா அதுக்கு பாசிட்டிவ் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்னா ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் ரீப்ளேசஸ் வீக்கர் ஆட்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இதில் RXன்னு ஹேலோ ஆல்கேன் இருக்குது, Z- ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குது. இதில் என்னென்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து X- நியூக்ளியோஃபைலை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அதாவது இதை விட இது வந்து இந்த ரியாக்ஷன் இந்த காம்பவுண்ட்குள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக மாறிடும். அதுவும் இல்லாமல் இந்த நியூக்ளியோஃபைலும் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் ஆகும்போது RZன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனாக ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்குன்னா அப்போ வந்து அது நடக்கும். ஸோ இப்போ வந்து ஹேலோ ஆல்கேன் ரிலேட்டடாக பார்த்தா லீவிங் டெண்டன்சி. ஸோ லீவிங் டெண்டன்சி வந்து I- Br- Cl - F.
இப்படி தான் வந்து இதோட ஆர்டர் இருக்குது. ஏன் I- தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா I- வந்து ஒரு பெரிய ஆட்டம்ல, ஸோ அப்போ வந்து அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கனால அது வந்து மற்றதை விட சீக்கிரமாக போகணும்னு சொல்லி பார்க்கும். ஸோ அப்போ வந்து மற்ற நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இதே ஃப்ளோரின் எடுத்துக்கிட்டால் அது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ல, ஸோ அப்போ வந்து அதோட பாண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பாண்ட் லென்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது ஏற்கனவே மோர் ஸ்டேபிள். அப்போ அதை விட ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருந்தால் தான் அது வந்து அட்டாக் பண்ணுமே தவிர மற்றபடி வந்து அதை அட்டாக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கணும்னா, நம்ம வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் திறமை படிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது நியூக்ளியோஃபில் ரியாக்ஷனில். ஒன்று வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் SN1ன்னு சொல்லுவோம், இன்னொன்று பைமாலிகுலர் ரியாக்ஷன் SN2ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்து அக்வஸ் KOH ரியாக்ட் ஆனால் ROH ஃபார்ம் ஆகும், AgOH சில்வர் ஹைட்ராக்சைட் ரியாக்ட் ஆனால் ROH ஃபார்ம் ஆகும், ஆல்கஹாலிக் KCN ரியாக்ட் பண்ணால் RCN ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆல்கைல் சைனைட், இதே AgCN சில்வர் சைனைட் ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆல்கைல் ஐசோசைனைட் வருது. ஸோ ஏன் வந்து இப்போ ரெண்டுமே பாருங்களேன், இதில் CN இதுலேயும் CN தான் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் CN இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஏன் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், இதில் KNO2 இருக்குது, AgNO2 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து KNO2 ரியாக்ட் ஆனால் RON1 ஃபார்ம் ஆகுது, இதே AgNO2னா RNO2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேயும் சில சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுக்கும் ரீசன் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரோ ஆல்கேன்ஸில் பார்த்தா இப்படி NaC ட்ரிபிள் பாண்ட் CH இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு RC ட்ரிபிள் பாண்ட் CH ஃபார்ம் ஆகுது. ஏன்னா சோடியமும் அப்போ இதில் இருக்க ஆல்கேலும் வந்து நம்மளுக்கு ஆலைடும் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு சால்ட்டாக ஃபார்ம் ஆகிக்குது. இதே மாதிரி R பார் ONA அப்படின்னா, இப்போ இதில் R பார்னா வந்து இந்த R இருக்குல்ல, இங்கே R வந்து மேபி மித்தைல் இத்தைல் ப்ரொபைல் இருக்கலாம். இப்போ சப்போஸ் இதில் இத்தைலாக இருக்குன்னா இது இத்தைலை தவிர வேறு ஏதோவாகவும் இருக்கலாம், இத்தைல் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, இத்தைல் தவிர வேறு ஏதோவாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது இது வந்து வில்லியம்சன் சிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன், இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் இதே மாதிரி R டேஷ், இதில் வந்து இத்தைல் மித்தைல் ப்ரொபைல் எது வேணாலும் எந்த கார்பன் செயின் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் R டேஷ் C டபுள் பாண்ட் OAG, அதாவது கார்பாக்சிலிக் சால்ட் ஆஃப் சில்வர். ஸோ கார்பாக்சிலிக் சால்ட் ஆஃப் சில்வர் இருக்கும் போது என்ன ஆகும்னா, அதை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும்போது இது ஒன் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு கேஸாக பார்த்தா வினைல் குளோரைட் வந்து லெஸ் ரியாக்டிவ். ஏன் வினைல் குளோரைட் வந்து லெஸ் ரியாக்டிவ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் வந்து அதில் லெஸ்ஸாக தான் நடக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே குளோரின் கிட்ட ஏற்கனவே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பேக்கடாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த பாண்டோட சேர்த்துனா நம்மளுக்கு 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் போது பை சான்ஸ் வந்து ரெசனன்ஸ் நடக்கும். ஓகேவா? ரெசனன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பாண்ட் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து இது வந்து ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர், அதுதான் இங்கே இருக்குது, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வினைல் குளோரைடில் பாசிட்டிவ் டபுள் பாண்ட் சான்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கார்பனுக்கு வந்து எப்பயுமே பாருங்களேன், இப்போ இங்கேயும் வந்து 1 2 3 4. ஸோ பாண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபில்ஃபில்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு டபுள் பாண்ட் போனாலும் அதே மாதிரி ஃபில்ஃபில்டாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்குன்னா அப்போ வந்து ரெசனன்ஸ் படி இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஏன்னா ரெசனன்ஸ் நடக்குதுனாலே ஒரு வகையில் வந்து ஸ்டேபிள் தானே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதை விட்டுட்டு இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து வினைல் குளோரைட் வந்து நியூக்ளியோஃபிலிக் SN1 SN2 ரியாக்ஷன்லாம் மோஸ்ட்லி நடக்காது, ரொம்ப லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்கும். அப்படி நடந்தாலும் வெரி வெரி லெஸ் பாசிபிள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம முன்ன பார்த்தோம்ல, இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் என்ன ரீசன்னு சொல்லி பார்க்கலாம் பர்டிகுலராக. ஸோ ஃபஸ்ட்டு KNO2க்கும் AgNO2க்கும் பார்க்கலாம். ஸோ KNO2க்கு பார்த்தோம்னா KO பாண்ட் வந்து அயானிக்காக இருக்குது. அப்படின்னா இப்போ K ப்ளஸ்ஸு NO2 மைனஸ். ஸோ இதை நம்ம கரெக்டாக பிரித்து NO2 பார்க்கும்போது ஓவில் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ ஓவில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது என்ன ஆகுனா, K ப்ளஸ் O மைனஸ் தான் அந்த அயானிக் பாண்ட் இருக்கும். ஸோ அயானிக் பாண்ட் இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து அப்போ என்ன அர்த்தம், O மைனஸில் தான் அயானிக் பாண்ட் இருக்குன்னா அப்போ O தான் மைனஸ் சார்ஜ் கேரி பண்ணுது. மைனஸ் சார்ஜ் கேரி பண்ணதுன்னு என்ன, இந்த NO2 ஸ்ட்ரக்சரில் ஆக்சிஜன் தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஆக்சிஜன் தான் வந்து நம்மளுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன்னா,
ஓகேவா. இப்போ ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு லோன் பேர் நைட்ரஜனுக்கு இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது இது ஆக்சிஜனுக்கு தான் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக ரியாக்ட் ஆகும், ஓகேவா. ஏன்னா இதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தேவை. ஸோ இது ஒரு நியூக்ளியோஃபைலாக ரியாக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஆக்சிஜன் போய் KNO2ல இருக்கும்போது ஆக்சிஜன் போய் வந்து ஆல்கைல் ஹைலைட்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆக்சிஜன் கூட வந்து ஆல்கைல் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, எக்ஸ் ரீப்ளேஸ் ஆகி. இதே சப்போஸ் AgNO2 பார்த்தோம்னா, AgNO2ல சேம் இதே மாதிரி தான். பட் AgNO2ல வந்து இந்த ஆக்சிஜன் வந்து Ag கூட கோவலன்ட் பாண்டர். ஏன்னா பொட்டாசியம் வந்து ஒரு அயானிக், பொட்டாசியம் வந்து இந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸா, ஸோ அது வந்து மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும்போது அது வந்து ஈஸியாக வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது, ஓகேவா. பட் இதே வந்து சில்வர் எடுத்துக்கிட்டால் அது அந்த மாதிரி கிடையாது. ஸோ சில்வர் வந்து கோவலன்ட் பாம் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ கோவலன்ட் பாம் ஃபார்ம் பண்ணா என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து AgO கோவலன்ட் பாண்ட் இருக்கும்போது அதுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு டைம் இல்லை, ரியாக்ட் ஆகிற அளவுக்கு எனர்ஜி இல்லை. ஏன்னா இந்த பாண்ட் ஏற்கனவே ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகுது. ஏன் நைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது? நைட்ரஜனுக்கும் பாண்ட் இருக்குல்ல, ஏற்கனவே 3 பாண்ட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா, நைட்ரஜனில் இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ நைட்ரஜனில் இருக்கிற இந்த லோன் பேர் என்ன ஆகும்னா, இந்த லோன் பேர் வந்து நம்மளுக்கு போய் அட்டாக் ஆகிடும். ஸோ இந்த லோன் பேர் வந்து அட்டாக் ஆகிறனால இங்கே வந்து ஆருக்கும், அதாவது ஆல்கைலுக்கும் நைட்ரஜனுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது, ஓகேவா. ஸோ இங்கே வந்து அயானிக்காக இருக்கனால அயனிக்காக தனியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆக்சிஜனில் இருக்கிற O- வந்து நியூக்ளியோஃபிலாக ரியாக்ட் ஆகி அட்டாக் ஆகிடுது. பட் இதே இந்த கேஸில் பார்க்கும்போது கோவலன்ட் பாம் ஃபார்ம் ஆகிடுச்சு ஆக்சிஜனுக்கும் சில்வருக்கும். ஆனால் பட் நைட்ரஜனில் லோன் பேர் இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் இருக்குது, அது ஈஸியாக போய் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நைட்ரஜன் கூட வந்து பாண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேசிஎன் பார்க்கும்போது இதே மாதிரி தான். பொட்டாசியம் சைனைடும் சில்வர் சைனைடும் பார்க்கும்போது இதே மாதிரி தான். இப்போ சைனைடில் பார்க்கும்போது என்ன ஆகுனா, இங்கே வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் சைனைட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அட்டாக் ஃப்ரம் கார்பன் சைன் நடக்கும். ஏன்னா நைட்ரஜன் வந்து 3 பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், அது இல்லாமல் ஒரு லோன் பேர் இருக்கும். பட் கார்பனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஓகேவா. ஸோ கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால தான் வந்து கேசிஎன் வந்து ஒரு அயனிக் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது, கார்பன் வந்து அயனிக்காக இருக்குது, அதான் நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. அப்படின்னா இதான் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆருக்கும் சிக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு பாண்ட் கிடைக்குது. இதே AgCN எடுக்கும் போது இந்த சி வந்து ஏற்கனவே சில்வர் கூட முன்ன மாதிரியே அட்டாச் ஆகிக்குது. இப்போ என்னென்னா கோவலன்ட் பாண்டாக அட்டாச் ஆகிக்குது. ஸோ கோவலன்ட் பாண்டாக அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து CN இருக்கா. ஸோ இந்த எண்ணில் வந்து நம்மளுக்கு லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் வந்து நம்ம நைட்ரஜன் அட்டாக் ஃப்ரம் நைட்ரஜன் சைடுன்னு சொல்கிறோம். இந்த லோன் பேர் வந்து நம்மளுக்கு அந்த RX இருக்குன்னா அதில் வந்து போய் அட்டாக் ஆகிறனால நம்மளுக்கு RNC அப்படின்னு வருது. அதாவது RNCன்னா என்ன, ஐசோசைனைட் வருது. ஸோ ஐசோசைனைட் இதனால தான் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் என்னென்னா அயனிக் பாண்டு கோவலன்ட் பாண்டு இந்த 2 டைப் ஆஃப் இருக்கனால நம்மளுக்கு வந்து ரியாக்ஷனோட ப்ராடக்ட் மாறுது. ஸோ இதில் வந்து ப்ராடக்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜேஇ கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ப்ராடக்டோட நேம் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு நாமன் கிளேச்சர் இருக்கலாம், யூபேக் நாமன் கிளேச்சர் இருக்கலாம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு நேம் வரும். ஸோ இப்போ இது வந்து ஐசோசைனைட் ஜென்ரல் நேம், இது வந்து சைனைட் ஜென்ரல் நேம். ஸோ அந்த மாதிரி வந்து ஐயூபேக் நேமும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ராப்பராக நம்ம வந்து நேமிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்க்கணும், எப்போ கோவலன்ட் பாண்ட் இருக்குது, எப்போ அயனிக் பாண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ SN1 ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ SN1 ரியாக்ஷன் என்னென்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் வந்து அதை வச்சு தான் இதோட இந்த மொத்த ரியாக்ஷனோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டிட்டர்மைன் ஆகும், ஓகேவா. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கார் என்ன தான் ஃபாஸ்ட்டாக போனாலும் சப்போஸ் இன்ஜினோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக போகாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வச்சு தான் வந்து நம்ம ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதில் 4-5 ஸ்டெப் நடக்குதுன்னா அதில் 4 ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு ஸ்டெப் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்டெப்னால ரியாக்ஷனோட ஸ்பீட் கம்மியாகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ரியாக்ஷன் இருக்குது, அதில் 2 ரியாக்ஷன்லையுமே வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இதில் இது எல்லாமே வந்து 5 செகண்ட்ஸ், லாஸ்ட் மட்டும் வந்து 20 செகண்ட்ஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ இப்போ இதுலேயும் 5 இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்லேயும் 5 ஸ்டெப் இருக்குது, இதில் எல்லாமே 5 இருக்குது. பட் இது 10 இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் 10 இருக்குது. இப்போ என்ன ஆகும், எல்லாமே மோஸ்ட்டாக சேமாக ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த லாஸ்ட் இது வந்து ஸ்லோவாகிடுது இல்லை. ஏன்னா இங்கே 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கு லாஸ்ட் ஸ்டெப், இங்கே வந்து 10 செகண்ட்ஸ் தான். அப்போ என்ன, இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இது எப்படி கண்டுபிடிக்கிறோம், இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ஸ்டெப்பு ஸ்லோவாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் ஸ்லோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதில் வந்து SN1 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு மாலிக்யூல்னால அது டிசைட் ஆகும். அதனால் வந்து அதுக்கு நம்ம வந்து யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து டீகம்போசிஷன் ஆஃப் சிங்கிள் மாலிகுலர் ஸ்பீசிஸ், ஒரு மாலிக்யூல்னால நடக்குது. இங்கே இப்போ ரேட்டுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து K இன்டூ, ஸோ K வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இதில் வந்து
ஆர் எல்ஜி. எல்ஜினா லீவிங் குரூப். ஸோ இந்த லீவிங் குரூப்பை வச்சு தான் வந்து SN1 ரியாக்ஷன் வந்து நம்ம ரேட் டிட்டர்மின்ஸ் பண்ண முடியும். ஸோ SN1 ரியாக்ஷன் வந்து மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன், அதான் நிறைய ஸ்டெப் மூலியமாக நடக்கும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட் வந்து கார்போகேட்டைன். ஓகேவா? ஸோ கார்போகேட்டைன் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது வந்து நீங்கள் முக்கியமாக படிச்சிருப்பீங்க. ஸோ கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வச்சு தான் நம்ம SN1 ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி பற்றி எப்படி SN1 ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒன்று ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் கேட்டையான். ஸோ கார்போகேட்டையான் வச்சு ஸ்டெபிலிட்டி வந்து இது இப்போ டெர்ஷியரி கார்போகேட்டைனா தான் மோர் ஸ்டேபிள், அதாவது மோர் ஸ்டேபிளாக இருக்குது, அப்போ ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதை வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் டிபெண்ட் என்னன்னா ஆல்கைல் குரூப். ஏன்னா ஆல்கைல் குரூப் எப்படி, ஆல்கைல் குரூப் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஸோ அது வந்து ஒரு பல்கியாக இருக்கும், சில சமயம் பல்கியாக இருக்கும், கார்பன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து அது ரியாக்ஷனை ஹிண்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஹிண்டர்னா தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ரெண்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன் வச்சு ஆல்கைல் குரூப் வச்சு நம்ம வந்து ரியாக்டிவிட்டியை ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக வந்து SN1 ரியாக்ஷனோட ஒரு டயக்ராமில் காட்டினா, இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் பி வந்து இருக்குது, ஏ வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். இப்போ என்னென்னா ஏ வந்து பியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து வருது. ஏன்னா ஏ வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும். அப்போ ஏ மோர் பவர்ஃபுல்லாக இருக்கனால ஏ வந்து உள்ளார போக ட்ரை பண்ணுது, பியை வந்து வெளியே தள்ள ட்ரை பண்ணுது. அப்படி போகும்போது நியூக்ளியோஃபிலிக் நீங்கள் சப்போஸ் நடந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி இருக்கும், பி வெளியே வந்துடும், ஏ தான் வந்து நம்மளுக்குள்ளார இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதே வந்து இப்போ எக்ஸாம்பிளாக காட்டினா, இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்கஹால் இருக்குது ப்ளஸ் ஒரு ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஆர்எக்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஆல்கஹால் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டிகிரி ஆல்கஹால் எடுத்து, இப்போ ஏன் நான் 3 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னா, சப்போஸ் இங்கே OH லீவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டைன் என்ன, டெர்ஷியரி கார்போகேட்டைன். டெர்ஷியரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து OH மைனஸ் வந்து இங்கே ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, இங்கே ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா, ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அது இல்லாமல் இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டு நடத்துடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக குளோரினை ரிலீஸ் பண்ணி Cl மைனஸாக வந்துடும். அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு O கூட இன்னொரு ஹைட்ரஜன் அட்டாக் ஆகி இங்கே வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா, இப்போ வாட்டரோட இது என்ன, வாட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? H2O. இப்போ இது என்ன, ப்ளஸ் இருக்குது, ஆக்சிஜனில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து ப்ளஸ் இருக்கும், நியூட்ரலாக இருக்கணும். அதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுனா, இங்கே வந்து இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து ப்ளஸ் வந்து போயிருமா. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இங்கே வந்து இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இது பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த கார்போகேட்டைன் வந்து டெர்ஷியரி கார்போகேட்டைன், அப்புறம் என்னது, மோர் ரியாக்டிவ். கரெக்டாக? ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு தான் இது நடக்கும். பட் இது நடக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ இது ஸ்லோவாக நடக்கிறதுனால இதுதான் வந்து ஒரு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். RDS, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்லோவாக நடக்குதுன்னா, இப்போ கார்போகேட்டைன் வந்து மேபி பிரைமரி ஃபார்ம் ஆகலாம், செகண்டரி ஃபார்ம் ஆகலாம், டெர்ஷியரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதில் பெஸ்ட்டாக எது ஃபார்ம் ஆகுதுங்கிறது வந்து அது ரியாக்ஷன்ஸ் பொறுத்து மாறும். ஸோ அதனால் வந்து இதான் இருக்குல்லையே ஜென்ரலைஸ்டாக வந்து சொல்லும் போது கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப்பு தான் வந்து ஸ்லோ ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் நடக்குது. ஸோ இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ அப்போ வந்து என்ன, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எதில் என்னென்ன இருக்குது, இப்போ இது வந்து ஒரு யூனி மாலிகுலர், ஒரே ஒரு யூனி மாலிகுலர். யூனி மாலிகுலர்னா யூனினா ஒன்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு மாலிகுல் இங்கே ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே வந்து ரியாக்ஷன் டிசைட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது யூனி மாலிகுலர் ரியாக்ஷன் சொல்லணும். நியூக்ளியோஃபிலிக்னா ஏன், இப்போ இங்கே வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியோஃபைல் அட்டாக்னால தான் நம்மளுக்கு நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குது, அது அட்டாக் ஆனனால நம்மளுக்கு ரியாக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் தான் வந்து SN1 மெக்கானிசம். ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கேப்சர் ஆஃப் கார்போகேட்டைன். இங்கே ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குன்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து கார்போகேட்டைன் இருக்கிறனால இது வந்து போய் அட்டாக் ஆகி இது ஃபாஸ்ட்டாக நடந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபியூ கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதில் ஃபியூ கண்டிஷன் இருக்குது. ஒன்று, ப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கணும். அதாவது நம்ம இப்போ ஒரு சொல்யூஷன் பண்ணுறோன்னா அதோட சால்வெண்ட் வந்து ப்ரோட்டீன் சால்வெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 டிகிரி கார்பன். இப்போ 3 டிகிரி கார்போகேட்டைன் இருக்குது, 2 டிகிரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இன்டர்மீடியேட்டாக அந்த கார்போகேட்டைன் 3 டிகிரி 2 டிகிரி இருந்தால் அது வந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ வந்து ரியாக்டிவிட்டி நடந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 3 டிகிரி 2 டிகிரி கார்போகேட்டைன் இருக்கும்போது நடக்கும். சப்போஸ் 1 டிகிரி கார்போகேட்டைன் இருந்தால் S1 ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து இதோட SN1 ரியாக்ஷனோட முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிங் இருக்குது, அயோடைன் வந்து அட்டாச் ஆகிருக்கு, இங்கே வந்து 2 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ வாட்டர் ரியாக்ட் ஆகுது, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாட்டர் ரியாக்ட் ஆகுதுன்னா என்ன, H ப்ளஸ் OH மைனஸ் இருக்கா. ஸோ I மைனஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஒரு டைப்பில் வந்து பாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பாண்ட் பெருசாக இருக்கனால பாண்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இது வந்து ஈஸி லீவிங் குரூப், ரொம்ப ஃபாஸ்ட்டாக லீவ் ஆகிடும். OH மைனஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா I மைனஸ் லீவ் ஆகி இங்கே வந்து இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஏன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ப்ராசஸ். ஸோ I வந்து நம்மளுக்கு லீவ் ஆகும்போது, அயோடின் லீவ் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும், I மைனஸ் வரும்.
ஸோ இப்போ கார்போகேட்டையன் ஃபார்ம் இப்போ இது என்ன டிகிரி கார்போகேட்டையான், இது வந்து 2 டிகிரி கார்போகேட்டையன். ஓகேவா, ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே 2 பாண்ட் தான் இருக்குது. ஸோ 2 டிகிரி கார்போகேட்டையன். இப்போ 2 டிகிரி கார்போகேட்டையன் மோர் ஸ்டேபிளா, அதுவும் ஸ்டேபிள் தான். பட் அதை விட ஸ்டேபிள் 3 டிகிரி கார்போகேட்டையன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பென்சின் ரிங் அதெல்லாம் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டிகிரியை விட அதிகமாக வர வாய்ப்பு இருக்கா, 3 டிகிரி வர சான்ஸ் இருக்கா, இல்லை வேறு எதுவும் சான்ஸ் இருக்கா, டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே இந்த பாண்ட் இருக்குது, இங்கே கார்பன் கார்பன் அட்டாச் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த பாண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாண்ட் வந்து இங்கே கார்போகேட்டையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இப்போ கார்பன் இங்கே வருதுன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்ல. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இங்கே வந்து அட்டாச் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். அப்போ அங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். எப்படி நடக்கும், இந்த பாண்ட் இங்கே இருந்த பாண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ கார்போகேட்டையானும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் இன் கார்போகேட்டையான், இல்லை ஷிஃப்ட் இன் கார்போகேட்டையான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கார்போகேட்டையன் ஷிஃப்ட் ஆனாலும் இங்கே பாருங்களேன், இப்போ வந்து இங்கே 1 2 3 பாண்ட்ஸ் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஒரு 3 டிகிரி கார்பன். ஸோ 3 டிகிரி கார்போகேட்டையான்னா அது வந்து மோர் ஸ்டேபிளும் கூட, அதே சமயத்தில் ரியாக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதுதான் இதோட மீனிங். ஓகேவா, ஸோ 3 டிகிரி கார்போகேட்டையன் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த ரியாக்ஷனில் முக்கியமானது என்னென்னா, நம்ம 2 டிகிரி கார்போகேட்டையன் இருக்குது, அப்போ அது வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு ஏதோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் மேபி இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 3 டிகிரி கார்போகேட்டையன் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதோ கார்போகேட்டையன் கிடைக்குமா, விச் இஸ் மோர் ஸ்டேபிள், அதாவது மின்னத்தோட மோர் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே 3 டிகிரி கிடைக்கும் போது வாட்டர் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு HOH வந்து டேரெக்டாக ரியாக்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் இருக்கும் போது இது வந்து ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இன்னொரு ஹைட்ரஜன் வந்து லீவ் ஆகிடும். ஸோ இப்படி ஹைட்ரஜன் ஆகும்போது நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக என்னென்ன பார்த்தோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்கேன்ஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் பார்த்தோம். அப்புறமேட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டண்டாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மட்டும் பார்த்தோம். அதில் SN1 மெயினாக பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம SN2 ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், அப்புறம் மீதி மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினும் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் தென் ரீட், ரிவைஸ், ப்ராக்டிஸ். படிங்க, படித்தது ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய சம் சால்வ் பண்ணுங்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நிறையா விதமான கொஸ்டின்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ தான் நிறையா வந்து ஜேஇயில் வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து காம் மைண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.